Hello students, welcome to Zewail Academy. It's me HKM, Physics faculty. In this video series, we are going to discuss the entire syllabus of the chapter Moving Charges and Magnetism. 12th physics chapter that you already know. And இதுக்குள்ள board exam syllabus complete cover பண்ணுவேன் and NEET syllabus, JEE Main syllabus and along with some very important questions also. Okay, so let's go into the chapter without any delay. Okay, moving charges and magnetism, fundamentals, phenomena and applications. இதுதான் இந்த chapterல full-ஆ தான் இருக்கு. Okay, so before entering to the chapter, you know, in this chapter we are going to study the intensity or strength of magnetic field. That is the main topic that we are discussing in this chapter. Okay, magnetic field. So first I am giving you an introduction. What is field? Okay, field എന്ന് சொன்னா என்னது? ഒരു സ്പേസ്, ഒരു റീജിയൻ അറൗണ്ട് ഒരു ഫിസിക്കൽ ക്വാണ്ടിറ്റി, മാസ് ആകലാം, ചാർജ് ആകലാം, മാഗ്നറ്റ് ആകലാം. ഓക്കെ, அந்த റീജിയനിൽ ഇന്നൊരു മാസ് വരുമ്പോൾ அதுக்கு gravitational force feel பண்ணும் இல்லையா? That means the second mass is in the gravitational field of first mass ன்னு சொல்லலாம். So ஒரு physical quantity சுத்தி இருக்கிற space region where another mass experiences or where another physical quantity experiences the force. அந்த force mass ஆகும்போது எப்பவுமே attraction ஆയിരിக்கும். Gravitational force is always attractive. Okay, ஆனா சார்ஜோட ஃபீல்டில் இன்னொரு சார்ஜ் வரும்போது அந்த சார்ஜுக்கு அட்ராக்ஷன் இருக்கலாம், ரிப்பல்ஷனும் இருக்கலாம். பிகாஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். தட் யூ ஆல்ரெடி நோ, ரைட்? ஓகே, அண்ட் ஒரு மேக்னெட்டை சுற்றி இருக்கிற ரீஜன் அங்கே இன்னொரு மேக்னெட் வரும்போது அதுக்கு ரிப்பல்ஷனும் ஃபீல் பண்ணலாம், அட்ராக்ஷனும் ஃபீல் பண்ணலாம். லைக் போல்ஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ அதனால அந்த ரீஜன், அந்த ரீஜனுக்கு சொல்கிற பேர் தான் என்னது? ஃபீல்டு. ஓகே, ஸோ ஒரு மேக்னெட்டோட பக்கத்தில் இன்னொரு மேக்னெட்டு கொண்டு வந்து வச்சது. ஸோ அந்த மேக்னெட்டுக்கு எந்த ஃபீலும் இல்லை. That means we can say the two magnets are not in their own field. Magnetic ஃபீல்டுக்குள்ளே எல்லாம் வெளியே தான் இருக்கு. அதனால தான் அங்கே எந்த ஃபோர்ஸும் ஃபீல் பண்ணலை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ read the point I gave. Okay, you padida region around any physical quantity where another similar physical quantity experiences force or torque is called field. Sometimes force இருக்கலாம், sometimes torque இருக்கலாம். ஸோ அது நீங்கள் படிக்க போகுது. நீங்கள் ஆல்ரெடி எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஃபீல் பண்ணுற டோர்க்கை பற்றி படிச்சிருக்கும். அண்ட் இந்த சாப்டரில் கரண்ட் கேரியிங் கோயிலுக்கு ஃபீல் பண்ணுற டோர்க்கும் we will discuss. ஓகே, ஸோ மாஸை சுற்றி எந்த ஃபீல்டு தான் இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபீல்டு தான் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்தது. சார்ஜை சுற்றி எந்த ஃபீல்டு தான் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். அண்ட் மேக்னெட்டை சுற்றி எந்த ஃபீல்டு தான் இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். தட் யூ ஆல்ரெடி நோ. ஓகே, அண்ட் இன் திஸ் சாப்டர் வாட் வி ஆர் டிஸ்கஸிங், சாப்டரோட பேர் என்னதுடா? மேக்னெட்டிசம், சாரி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். Magnetism matter next chapter there. Moving charges and magnetism. So branch of physics which deals with the magnetism due to electric current or moving charge. Electric current or moving charge நால develop ஆகிற magnetism, அதை பற்றி படிக்கிற physics-ஓட branch-க்கு சொல்கிற பேர் தான் என்னது? is called electromagnetism. Electric current சொன்னா equivalent to charges or electrons in motion. அதுதான் அந்த bracket கொடுத்திருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ கரண்டினால சார்ஜினால டெவலப் ஆகிற மேக்னட்டிசத்தை பற்றி படிக்கிற பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஓகே, நோ, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது. அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டை பற்றி டீட்டெயில் ஐ எம் நாட் சேயிங் எனி திங் பிகாஸ் அதை நீங்கள் கிராவிடேஷன் சாப்டரில் தான் படிக்கிறது. ஓகே, ஸோ மாஸை சுற்றி இருக்கிற ஃபீல்டு தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அண்ட் இன் திஸ் சாப்டர் நம்ம
மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே டீட்டெயிலாக படிக்கிறது. செகண்ட் ஃபிசிக்ஸு செகண்ட் இயரில் தான் 12th தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம டீட்டெயிலாக படிக்கிறது. ஓகே, ஸோ மேக்னெட் உருவாக்குற ஃபீல்டு என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சிம்பிள் தான் பி வெக்டர், கேபிட்டல் பி. ரெஸ்டில் இருக்கிற சார்ஜை சுற்றி இருக்கிற ஃபீல்டு என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர், அதுதான் இ வெக்டர் கொடுத்தது. ஓகே, அண்ட் கரண்ட் கேரியிங் வயரை சுற்றி எந்த ஃபீல்டு இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு, சாரி, கரண்ட் கேரியிங் வயரை சுற்றி எந்த ஃபீல்டு இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, அண்ட் கரண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும், அது வேறு விஷயம், அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் படிக்கிறது. ஓகே, அண்ட் சார்ஜ் இன் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற சார்ஜ் சுற்றி எந்த ஃபீல்டு தான் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும், போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங், அது என்னதுடா? ஓசிலேட்டிங் ஆர் ஆக்சிலரேட்டிங் சார்ஜ். நம்ம முன்னாடி சொன்னது என்னது? சார்ஜஸ் இன் யூனிஃபார்ம் மோஷன் மட்டும்தான் சொன்னது, அது ப்ரொடியூசஸ் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஆனால் ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் ஒரு ஓசிலேட்டிங் சார்ஜ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் கூட எது ப்ரொடியூஸ் பண்ணும்டா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரீவியஸ் இயர் நீட்டோட கொஸ்டின் தானே, என்னது? சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு, சாரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் என்னது? அதில் ஒரு ஆப்ஷன் எதுதான்? ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் தான். ஓகே, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற சார்ஜ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ப்ரொடக்ஷன், அதோட என்டையர் தியரி யூ வில் ஸ்டடி இன் த சாப்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த தியரி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல், அது அந்த சாப்டரில் தான் நீங்கள் படிக்கும். ஓகே, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டீட்டெயில்ஸ் தானே படிக்க வேண்டது. ஸோ கரண்ட் கேரியிங் வயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகுதுன்னு யாரு தான் சொன்னது? அந்த சயின்டிஸ்டோட பேரு தான் இங்கே படிடா, ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஏர்ஸ்டெட். எப்படி தான் படிக்க வேண்டியது? ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஏர்ஸ்டெட். அவர் என்ன பண்ணுறது? அவர் ஒரு எலக்ட்ரிசிட்டியை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது, ஸோ அதோட பக்கத்தில் கரண்ட் கேரியிங் வயரோட பக்கத்தில் ஒரு காம்பஸ் நீடில் இருந்தது. ஸோ த்ரூ த வயர் கரண்ட் ஃப்ளோ பண்ணும்போது, கரண்ட் இருக்கும்போது அந்த காம்பஸ் நீடிலுக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் பார்த்தது, ஒரு டிஃப்ளெக்ஷன். ஓகே, அண்ட் கரண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த டிஃப்ளெக்ஷன் நார்மல் கண்டிஷனில் வந்தாச்சு. தட் மீன்ஸ் எர்த்தோட நார்த் சவுத் டைரக்ஷனில் தானே காம்பஸ் நீடில் அலைன் பண்ணுறது. ஸோ இனிஷியல் கண்டிஷனில் வந்தாச்சு. ஸோ அவர் கரண்ட் ஆப்போசிட் சென்ஸில் அந்த வயரில் கொடுத்த போது, அதாவது அந்த வயர் ஆப்போசிட்டாக பிடிச்ச போது வாட் ஹேப்பன்? காம்பஸ் நீடில் இருக்கிற டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தாச்சு. ஸோ வாட் ஹி அண்டர்ஸ்டாண்ட், இந்த கரண்ட்டுக்கும் காம்பஸ் நீடிலுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குதுன்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அண்ட் ஹீ எக்ஸ்பிளைன்ட் தட் கரண்ட் கேரியிங் வயரை சுற்றி எது டெவலப் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகுது. ஸோ அப்படிதான் இந்த ஒப்சர்வேஷன் நடந்துச்சு. ஸோ யூ கேன் ரீட் என்னது? ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஏர்ஸ்டெட் ஃபவுண்ட் தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அரவுண்ட் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆஸ் லாங் ஆஸ் தேர் இஸ் கரண்ட் இன் வயர். வயரில் கரண்ட் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், கரண்ட் இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டும் இல்லை. ஓகே, அதுதான் ரிலேஷன். The direction of magnetic field was found to be changed when direction of current was reversed. கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ண போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் வந்தாச்சு. அதனால தான் காம்பஸ் நீரோட டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் சென்ஸில் வந்தது. ஓகே, அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அந்த சயின்டிஸ்டோட பேர் ஞாபகத்தில் இருக்கணும். எதோட பேர்? ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஏர்ஸ்டெட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகுதுன்னு யார் சொல்லியாச்சு? ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஏர்ஸ்டெட். ஓகே, ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் என்ன பேர் சொல்கிறது? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு சிம்பிளாக சொல்கிற பேர் தான் என்னது? மேக்னெட்டிக் இண்டக்ஷன். பி வெக்டர் தான் சிம்பிள். ஸோ இதுக்கு எப்படியும் சொல்லலாம்? ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஐ யூஸ்டு ரைட் எம்எஃப் ஷார்ட்டாக, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலாக எம்எஃப்னு எழுதும். ஓகே, அது பி வெக்டர் தான். சிம்பிள் கொடுக்கும்போது யூ கேன் கிவ் என்னது? பி வெக்டரும் கொடுக்கலாம். சிம்பிள் கொடுக்கும்போது யூ கேன் கிவ் பி வெக்டர். ஓகே,
So field என்னது நம்ம சொல்லியாச்சு என்னது space or region where a magnetic material experiences magnetic force. ஒரு magnetic materialக்கு magnetic force experience பண்றது region தான் field தான் என்னது magnetic field ன்னு சொன்னார். magnetic field உடைய sources என்னது magnetic fieldக்கு 4 sources தான் இருக்கு. What are they? Source number 1 என்னது நம்ம ஆல்ரெடி அது சொல்லி இருக்கு. ஓகே என்னதுடா one moving charge. ஒன்று என்னது moving charge. Main sources of magnetic field. Main sources of magnetic field. What is one? Moving charge. Two என்னது magnetic dipole. or அதுக்கு எந்த பேரும் சொல்லலாம் bar magnet ன்னு சொல்லலாம் bar magnet ன்னு சொல்லலாம் or you can say magnetic dipole. ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகே பிகாஸ் பார் மேக்னெட்டோட ஒரு எண்டு நார்த் போல் இன்னொரு ரெண்டு எந்த போலோ இருக்கும் சவுத் போலோ இருக்கும் ஸோ அதனால பார் மேக்னெட் ஒரு மேக்னெட்டிக் டைப்போல் சொல்லுது ஓகே தேர்ட் என்னது கரண்ட் ஆனால் கரண்டுன்னு மட்டும் எழுதிய போதாது ஃபுல்லாக ப்ராப்பராக எழுதணும்னா கரண்ட் எலிமெண்ட் எழுதணும் ஓகே அதாவது கரண்ட் கேரி பண்ணுற ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் வயர் இருந்தாலே அதை சுற்றி எது இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகும் இருக்கும் ஓகே அண்ட் த ஃபோர்த் ஒன் அதுதான் என்னது வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி பண்ணும்போதும் அதை சுற்றி எது டெவலப் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகும் ஸோ அதுதான் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லோட எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட எக்ஸ்பெரிமெண்ட் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான் என்னது வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அது கப்பாசிட்டர் பிளேட்டில் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகுது அதாவது அந்த கப்பாசிட்டர் பிளேட்டுக்கு இன் பிட்வீன் அவர் காம்பஸ் நீடில் வச்ச போது அதுக்கு டிஃப்ளெக்ஷன் டெவலப் ஆனது ஓகே அதுதான் ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் அந்த சாப்டரில் தான் படிக்க போகுது இந்த சாப்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓகே நெக்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது அது டெஸ்லா தான் டெஸ்லா ஓகே சிம்பிள் என்னது கேபிட்டல் டி நிக்கோலாஸ் டெஸ்லா அந்த சயின்டிஸ்டோட பேர் தான் யூனிட்டாக கொடுத்தது டெஸ்லா ஓகே குவாஸு தான் என்னது சிஜிஎஸ் யூனிட் ஓகே ஒன் கோஸ் எத்தனை டெஸ்லடா ஒன் கோஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 4 டெஸ்லா ஒன் கோஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 4 டெஸ்லா கோஸ் இஸ் சிஜிஎஸ் யூனிட் இது பை ஹெட் பண்ணணும் ஒன் கோஸ் எத்தனை டெஸ்லா 10 பவர் மைனஸ் 4 டெஸ்லா ஓகே அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்கேலாரா வெக்டரா மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் தானே ஸோ ഒരിടത്തിൽ ധാരാളமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு சோர்சஸ் இருந்தால் அதோட ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் சம்மு தான் கால்குலேட் பண்ண வேண்டியது வெக்டர்ஸ் ஆகும்போது வெக்டர் சம்மு தானே அதுக்கு சொல்கிற பேர் தான் என்னது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஓகே அது உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல தாராளமாக வெக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுது ஸோ அங்கே அதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் வெக்டர் சம்மா தான் ஃபைண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு சொல்கிற பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஸோ அந்த லாஸ்ட் டயலாகு படிடா என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு obeys principle of superposition. That is, magnetic field of several sources is the vector addition of magnetic field of each individual source. Okay, already discuss பண்ணியாச்சு உங்களுக்கு தெரியும். Okay. Now, so current carrying wire சுத்தி magnetic field develop ஆகும் already சொல்லியாச்சு. So அந்த direction magnetic field direction எப்படி கண்டுபிடிக்கலாம்? Direction of magnetic field. அது கண்டுபிடிக்கிறதுக்கு we have 4 rules. All rules are identical. சொல்கிறது ஒரே விஷயம்தான் ஆனால் 4 ரூல் அதான் டிஸ்கஸ் பண்ணது ஓகே ஒன்று என்னது ரைட் ஹேண்டு தம்பு ரூல் ரைட் ஹேண்டு தம்பு ரூல் அதாவது என்னது தெரியுமா ரைட் ஹேண்டோட ஸ்ட்ரெச்சடு தம்பு எதோட டைரக்ஷன் காமிக்குதுன்னு அசியூம் பண்ணு கரண்டோட டைரக்ஷன் ஸ்ட்ரெச்சடு தம்பு எதோட டைரக்ஷன் கரண்டோட டைரக்ஷன் அப்படியாயிருந்தா ஓகே அப்படியாயிருந்தா curling of fingers எதோட டைரக்ஷன் தான் காமிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்
ஓகே, எதை காமிக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது டான்ஜென்ட் எதோட டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணும்? டான்ஜென்ட் இண்டிகேட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். Tangent indicates direction of magnetic field. பார்க்கலாம். இங்கே ஒரு கரண்ட் கேரியிங் வேறு இருக்கு. கரண்ட் இப்படி தான் போகுது. அது 3 டைமென்ஷனல் டயக்ராம் தான், அதனால தான் டேஷ்டு லைனாக கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ கரண்ட் கேரியிங் கண்டக்டர். கரண்ட் இந்த பக்கம் தான் போகுது. என்னோட இது ரைட் ஹேண்டு தான். ஸோ டயக்ராம் பார்த்து ஆப்போசிட்டாக நினைக்கக்கூடாது. நீங்களும் ரைட் ஹேண்டு வச்சு பாரு. நான் என்னோட டேபு பார்த்து தான் ரைட் ஹேண்ட் இப்படி எடுக்கிறது. ஸோ உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக தான் வரும். ஓகே, ஸோ கரண்ட் டைரக்ஷன். ஸோ கரண்டோட டைரக்ஷனில் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெச்சடு தம்பு வைக்கணும். ரைட் ஹேண்டோட ஸ்ட்ரெச்சடு தம். ஓகே, தென் ஃபிங்கர்ஸ் இப்படி கேர்ள் பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த ஃபிங்கர்ஸு கேர்ள் பண்ணுறது எதோட டைரக்ஷன் ஆயிருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிറ്റ് வயர் உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் நேச்சராக இருக்கும். புரியுதா? சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டான்ஜென்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சி கரண்ட் அந்த பக்கம் போகும்போது, ஸோ கரண்டோட டைரக்ஷனில் தம்பு எடுத்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தானே இருக்கும். ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும்? இப்படி தானே இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஹியர் டான்ஜென்ட் இப்படி தான் இருக்கும், இந்த பக்கம் டான்ஜென்ட். ஓகே, ஆக்சுவலி டான்ஜென்ட் பர்பெண்டிகுலர் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி தான் இருக்கும்? ஓகே, கரண்ட் இப்படி தான், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தானே இருக்கும். ஓகே, பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ டான்ஜென்டாக தான் வரும். ஓகே, ஸோ இது 3 டைமென்ஷனல் தான், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகே, டயக்ராம் பார்த்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அந்த ரிங்கு பார்த்து தான் சொல்ல வேண்டது. ஓகே, ஸோ இங்கே இது என்ன புரிஞ்சிருச்சு? மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே அதோட சோர்ஸான கரண்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே அதோட சோர்ஸான கரண்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். கரண்ட்டுக்கு யூ கேன் கிவ் சிம்பிள் கேபிட்டல் ஐயும் கொடுக்கல, ஸ்மால் ஐயும் கொடுக்கல, உங்கள் இஷ்டம் தான். புரியுதா? ஓகே, நான் இங்கே இன்னும் நெக்ஸ்ட் டயக்ராம் பாருடா. கரண்ட் ஃபஸ்ட்டு டயக்ராத்தில் கரண்ட் அப்போவாடு தான். இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகே, ரெண்டுமே வேறு வேறு செப்பரேட் டயக்ராம் தான். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராத்தில் கரண்ட் எந்த பக்கம்? அப்போவாடு தான். ஓகே, கரண்ட் அப்போவாட். ஸோ கரண்டோட டைரக்ஷனில் ஃபிங்கர்ஸ் வச்சா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி தான் வரும்? இந்த சென்ஸில் தானே வரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டு தானே? இந்த சென்ஸில் தான் வரும். ஓகே, ஸோ கரண்ட் அப்போவாட் இருக்கும்போது இங்கே we can draw a tangent. This point you can see, நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கு. இங்கே இந்த 2 பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஹைலைட் பண்ண ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருடா. பாயிண்ட் ஏ பி கொடுக்கலாம். பி கியூ பாயிண்ட் பாரு. இந்த PQ பாயிண்டில் கியூ பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி தான் வரும்? பி பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு டான்ஜென்ட் எடுக்கும்போது அவுட்வார்ட்ஸ் தானே வரும். அவுட்வார்ட் ஆகும்போது we will get டாட். ஓகே, டாட்டு மீனிங் என்னது? அவுட்வார்ட்ஸ். அவுட்வார்ட்ஸும் சொல்லலாம், ஓர் எப்படி சொல்லலாம்? அவுட்வார்ட்ஸும் சொல்லலாம், ஓர் எப்படி சொல்லலாம்? அவுட் ஆஃப் த பிளேனும் சொல்லலாம். அவுட் ஆஃப் த பிளேன். ஓகே, நோ கியூ பாயிண்டில் எப்படி தான் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு? ஸோ இப்படி போய் டான்ஜென்ட் கியூ பாயிண்டில் இன்வார்டு தானே இருக்கும். கியூ பாயிண்டில் இன்வார்டு தான், உள்ளதாக போகும், இன்வார்டு தான் இருக்கும். ஸோ இன்வார்டு க்ரோஸு போட்டால் இன்வார்டு தான், க்ரோஸு போட்டால் என்னது? இன்வார்டு தான். இன்வார்ட்ஸ் அல்லங்கில் எப்படி சொல்லலாம்? இன்டு த பிளேன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இன்டு த பிளேன். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு சர்க்குலர் நேச்சர் தான் இருக்கும். அந்த சர்க்குலர் நேச்சரில் ஒவ்வொரு பாயிண்டிலும் டான்ஜென்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வரும். அது மைண்டில் இருக்கணும். இன்னும் செகண்ட் டயக்ராம் பாருடா. செகண்ட் டயக்ராம் எப்படி தான் இருக்கு? செகண்ட் டயக்ராம் கரண்ட் டவுன்வார்ட்ஸ் தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆப்போசிட் சென்ஸில் தானே வரணும். இப்படி தானே வரும், இந்த சென்ஸில் தான் வரும். ஸோ இன் திஸ் பாயிண்ட் மாற்றலாம், XY பாயிண்ட்னு சொல்லலாம். XY பாயிண்ட் கொடுக்கலாம். இந்த பாயிண்ட் X, இந்த பாயிண்ட் Y. ஸோ
വൈയിൽ ഇതാ ഔട്ട് ഓഫ് ദ പ്ലെയിൻ വരും മാഗ്നറ്റിക് ഫീൽഡിലെ ആ ഡോട്ട് വരും. ഓക്കെ, എക്സിൽ എന്താ ഡയറക്ഷനിൽ ഇൻ ടു ദ പ്ലെയിൻ വരും, ഇൻ ടു ദ പ്ലെയിൻ വരും. സോ ഇങ്ങനെ എന്നെ പുരിഞ്ചിരിച്ച് അപ്വാർഡ് കറണ്ടുടെ റൈറ്റ് സൈഡിൽ മാഗ്നറ്റിക് ഫീൽഡ് ഇൻ ടു ദ പ്ലെയിൻ എപ്പടി അപ്വാർഡ് കറണ്ട് நான் அசியூம் பண்ணு. ஸோ அதோட ரைட் சைடில் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வார்டு ஆயிருக்கும். கரெக்டு தானே? இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வார்டு தான். மைண்டில் இருக்க வேண்டிய விஷயம்தான். இனி கரண்ட் டவுன்வார்ட்ஸாக இருக்கும்போது, கரண்ட் டவுன்வார்ட்ஸாக இருந்தால் எப்படி தான் வரும்? ரைட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் ஆஃப் த பிளேன் வரும், லெஃப்ட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரும்? into the plane വരും. സോ ഇത് രണ്ടുമേ മൈൻഡിൽ ഇരിക്കണം. ഓക്കെ, സോ എന്നത് ഡൗൺവാർഡ് കറണ്ട് റൈറ്റ് സൈഡ് മാഗ്നറ്റിക് ഫീൽഡ് ഇൻ ടു ദ പ്ലെയിൻ, ലെഫ്റ്റ് സൈഡ് മാഗ്നറ്റിക് ഫീൽഡ് ഔട്ട് ഓഫ് ദ പ്ലെയിൻ. ഡൗൺവാർഡ് കറണ്ട് சொன்னது ஆப்போசிட் ஆயிருக்கா? அப்வார்டு கரண்ட் ரைட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் டு த பிளேன், லெஃப்ட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் ஆஃப் த பிளேன். ഡൗൺവാർഡ് കറണ്ട് റൈറ്റ് സൈഡിൽ മാഗ്നറ്റിക് ഫീൽഡ് ഔട്ട് ഓഫ് ദ പ്ലെയിൻ, ലെഫ്റ്റ് സൈഡിൽ ഇൻ ടു ദ പ്ലെയിൻ. ഇത് മൈൻഡിൽ ഇരുന്നാൽ கொஞ்சம் கூட ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, எஸ். ஸோ நம்ம சொன்ன ரைட்டு ஹேண்ட் ரூலு கொஞ்சம் அழகாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பராக வேணும் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படி யூஸ் பண்ணணும் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஜெஇ மெயின் ஜெஇ நீட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் கேட்காது, கான்செப்ட் தானே வேணும். கான்செப்ட் நீங்கள் ஆல்ரெடி படிச்சாச்சு. ஓகே, கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இஸ் ஹெல்ட் இன் த ரைட் ஹேண்ட் such that the thumb of the hand represents direction of current. Then folding fingers எதோட direction தான் காமிக்கൂ? Then folding fingers represent direction of magnetic field இங்கே இருக்கு. ஓகே, folding fingers represents direction of magnetic field. அதுதான். ஸோ இது சொன்னது தான். ஓகே, சொன்னது ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஓகே. ஸோ முன்னாடி சொன்ன இன்னொரு விஷயம், கரண்ட் ஒரு ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆகலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகலாம். எமர்ஜிங் அவுட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த பேப்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை டாட் பார்த்தா அவுட் ஆஃப் த பிளேன், outwards சொல்லலாம். and current field going into the plane represented by cross தான். ஓகே, cross பார்த்தா into the plane தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி இங்கே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கரண்ட் அப்பவார்டு, ஸோ ரைட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வார்டு தான், லெஃப்ட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வார்டு தான். ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். டவுன்வார்டு கரண்ட் ஆகும்போது ரைட் சைடில் அவுட்வார்டும் அண்ட் லெஃப்ட் சைடில் இன்வார்டு தான் இருக்கும். ஓகே, ஓகே. நோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரூலில் நம்ம ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கரண்ட் கேரியிங் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் டிஸ்கஸ் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் கேஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணது? ரைட் ஹேண்டு தம்பு ரூல் ஃபார் சர்க்குலர் கரண்ட், ரூல் நம்பர் 2. ரைட் ஹேண்டு தம்பு ரூல் ஃபார் சர்க்குலர் கரண்ட். കറണ്ട് എപ്പിടിதான் இருக்கு? സർക്കുലർ ആകണമെന്ന് ആവശ്യമില്ല, ഒരു കോയിലായിരുന്നാൽ പോതും. சர்க்குலர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. சர்க்குலர் கோயில் தான் கன்செப்ட் சொல்கிறது. சர்க்குலர் கோயிலாகலாம், ரெக்டாங்குலர் கோயிலாகலாம், ட்ரையாங்குலர் கோயிலாகலாம், வாட் எவர் மேபி. ஸோ ஒரு சைக்கிளிக்காக இருந்தால் போதும். ஸோ இப்படி வரும்போது, அதாவது கரண்ட் இங்கே கிளாக் வைஸ் சென்ஸில் தான் அசியூம் பண்ணலாம். கரண்ட் கிளாக் வைஸ் சென்ஸ். ஸோ என்ன பண்ணணும்? கரண்டோட டைரக்ஷன்லேயே ஃபிங்கர்ஸ் கேர்ள் பண்ணணும். ரைட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸ் தானே. கேர்லிங் of fingers in the direction of current. So அப்ப என்ன நடக்கும்? Stretched thumb indicates direction of magnetic field. Stretched thumb will indicate direction of magnetic field. Okay, so current உட directionல fingers curl பண்ணணும். So clockwise என்னோட மிரர் இமேஜ் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்ட் வச்சு clockwise பண்ணணும். ஓகே, clockwise ஆகும்போது இதுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வார்டு தானே வரும். ஓகே, கரெக்ட். clockwise ஆகும்போது இதுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வார்டு தான் வரும்.
right? Okay, in the current opposite sense kodida anti clockwise, current anti clockwise ആകുമ്പോൾ thumb upward വരും, clockwise ആകുമ്പോൾ inward, anti clockwise ആകുമ്പോൾ upward. Okay, so magnetic field outward വരും. പുരിയുതാ, magnetic field outward വരും. ഇതാ കൺസെപ്റ്റ്. ഓക്കെ, സോ കറണ്ടുടെ ഡയറക്ഷൻ, അതായത് കറണ്ട് സ്ട്രെയിറ്റ് ആകുമ്പോൾ തമ്പ് உங்களுக்கு കറണ്ട് കൊടുக்கலாம். സോ ഫിംഗേഴ്സ് മാഗ്നറ്റിക് ഫീൽഡ് കൊടുക്കും. ഇനി കറണ്ട് സർക്കുലർ ഒരു കോയിലാകുമ്പോൾ കറണ്ടുടെ ഡയറക്ഷനിൽ ഫിംഗേഴ്സ് കൊടുക്കണം. അപ്പോൾ തമ്പ് ഇത് കൊടുക്കൂ മാഗ്നറ്റിക് ഫീൽഡ്. സോ ഇത് ഓപ്പോസിറ്റും കൊടുക്കല എങ്ങൾക്ക്. ഫിംഗേഴ്സ് കറണ്ട് ആകുമ്പോൾ തമ്പ് മാഗ്നറ്റിക് ഫീൽഡ്, തമ്പ് കറണ്ട് ആകുമ്പോൾ ഫിംഗേഴ്സ് മാഗ്നറ്റിക് ഫീൽഡ്. അതാണ് റൈറ്റ് ഹാൻഡ് റൂളുടെ ഈസിനെസ്. ഓപ്പോസിറ്റാ മാറിനാലും എന്താ പ്രശ്നം വരാതെ, ഓപ്പോസിറ്റാ ജസ്റ്റ് കൺവേർട്ട് ആനാതിൽ നോ പ്രോബ്ലം അറ്റ് ഓൾ എന്നർത്ഥം. ഓക്കെ, ஸோ அந்த ரைட் ஹேண்டு தம்பு ரூலோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட், போர்டு எக்ஸாமுக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்னது? இஃப் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் சர்க்குலர் கண்டக்டிங் கோயில் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃபோல்டிங், கரண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபோல்டிங் ஃபிங்கர்ஸ் ஆயிருந்தா தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெச்சடு தம்பா இருக்கும். அந்த டயலாகா கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ கிளாக்வைஸ் கரண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இன்வார்ட் ஆயிருக்கும். ஆன்டி கிளாக்வைஸ் கரண்ட்டுக்கு என்னது? கிளாக்வைஸ் கரண்ட் ஆகும்போது magnetic field inward, anti clockwise current ஆகும்போது கரண்ட்டுக்கு you can give small I or capital I, உங்க இஷ்டம் தான். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வார்டாக இருக்கு. கிளாக்வைஸுக்கு இன்வார்ட், ஆன்டி கிளாக்வைஸுக்கு அவுட்வார்ட், அது மைண்டில் இருக்கணும். ஓகே, கோயிலுக்குள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இது. ஓகே, கிளியர்? எஸ். ஓகே, now listen here. അപ്പോൾ ഇത് എന്ത് കറണ്ട്? listen, ഇത് എന്നது? you assume this is a magnet. ഇതൊരു മാഗ്നറ്റ് എന്ന് അസ്യൂം பண்ணு. ஸோ மேக்னெட்டோட இங்கே எந்த போல்? சவுத் போல். இங்கே எந்த போல்? நார்த் போல். ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வரைச்சிருக்கும் இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி? உள்ள ஃப்ரம் சவுத் டு நார்த், இன்சைடு சவுத் டு நார்த், அவுட் சைடு ஃப்ரம் வேர் டு வேர்? அவுட் சைடு நார்த் டு சவுத். அதாவது எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணும்? நார்த் ஸ்டார்ட் பண்ணி சவுத்தில் தான் வரும் அவுட் சைடு. கரெக்டு தானே? ஃப்ரம் நார்த் டு சவுத் வரும். கரெக்டு தானே? ஃப்ரம் நார்த் டு சவுத். அதாவது ஃபீல்ட் லைன்ஸு டுவார்ட்ஸ் சவுத்து கம்மிங் ஆன மாதிரி தான் இருக்கும். அண்டு ஃப்ரம் நார்த் எவே ஃப்ரம் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ள போகிறது சவுத்தில் தானே? ஸோ பி இன்வார்டு சவுத்தில் ஆயிருக்கும். அண்ட் வெளியே வருന്നത് நார்த்தில் தானே? ஸோ பி அவுட்வார்டு எங்கேயோ இருக்கும்? நார்த்தும் ஆயிருக்கும். அது மைண்டில் இருக்கணும். எப்படி? பி மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வார்டு எந்த பொலாரிட்டி? சவுத்து பொலாரிட்டி. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வார்டு அது எந்த பொலாரிட்டி? நார்த் பொலாரிட்டி. அதாவது நார்த் போல் மாதிரி தான் இருக்கும். எது மாதிரி தான் இருக்கும்? நார்த் போல் மாதிரி தான் இருக்கும். ஸோ நவ் கம் டு த பாயிண்ட். இங்கே கரண்ட் எந்த கிளாக்வைஸ் கரண்ட்டுன்னு அஸ்யூம் பண்ணடா. எந்த கரண்ட்? கிளாக்வைஸ் கரண்ட். ஸோ கிளாக்வைஸ் கரண்ட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வார்டாக இருக்கும் இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வார்டாக இருக்கும். கரெக்டு தானே? ஸோ இது எந்த பொலாரிட்டி தான் இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வார்டு இருக்கிற இடம் எந்த பொலாரிட்டியாக தான் இருக்கும்? சவுத்து பொலாரிட்டி. எந்த பொலாரிட்டி? சவுத்து பொலாரிட்டி. அதாவது ஒரே கோயிலாக இருக்கும். ஒரு பக்கம் ஃப்ரம் ஒன் சைடு பார்க்கும்போது கிளாக்வைஸ் தான், ஆப்போசிட் சைடு பார்க்கும்போது ஆன்டி கிளாக்வைஸ். கரெக்டு தானே? ஃப்ரம் ஒன் சைடு கிளாக்வைஸ் ஆகும்போது பேக் சைடுன்னு பார்த்தா ஆன்டி கிளாக்வைஸாக இருக்கும். ஸோ ஒரு சைடு சவுத்து பொலாரிட்டி ஆയിരിக்கும் போது பேக் சைடு நார்த் பொலாரிட்டி ஆയിരിக்கும். ஒரு ஆப்போசிட்டும் வரலாம். ஒரு சைடு நார்த் பொலாரிட்டி ஆகும்போது பேக் சைடு சவுத்து பொலாரிட்டி இருக்கலாம். மேக்னெட் அப்படி தானே? அதாவது ஒரு கோயில் எது போல பிஹேவ் பண்ணுது? மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் தெரியுமா? உங்களுக்கு மைண்டில் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். பாருடா, எஸ் தானே? எஸ்ஸோட ஆரோ மார்க்கு பாரு. ஸோ இன்வார்ட் ஆகும்போது சவுத்து போல மாதிரி வரும். ஓகே, அதாவது கிளாக்வைஸ் கரண்ட். நோ ஆன்டி கிளாக்வைஸ் கரண்ட் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன்? அது நார்த்து போல மாதிரி தான் இருக்கும்.
நார்த் போல் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வார்டு தானே, மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வார்ட். ஸோ அதை எப்படி வரையலாம், என் எப்படி எழுதும்டா, ஹவு டு ரைட் என், இப்படி தானே என் எழுதுறது. ஸோ என்னுடைய எண்டில் ஆரோ மார்க் போடு, எஸ் உடைய எண்டில் ஆரோ மார்க் போட்ட மாதிரி என்னுடைய எண்டில் ஆரோ மார்க் போட்ட போது கரண்டோட டைரக்ஷன் கரெக்டாக சிங்க்ரோனைஸ்டு இல்லையா. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வார்ட்ஸ் ஆகும்போது നോർത്ത് പോൾ, ഇൻവേർഡ് ആകുമ്പോൾ സൗത്ത് പോൾ. സോ ഒരു കോയിലുടെ ഒരു എൻഡ് നോർത്ത് പോൾ ഇതാ, നെക്സ്റ്റ് എൻഡ് എതുതാ സൗത്ത് പോൾ എന്താ. ഓ അതിൻ്റെ നല്ല അഴകാന ഡയഗ്രാமாக கொடுத்துருக்கலாம், நான் வரைஞ்ச மாதிரி எல்லாம் ப்ராப்பரான. ஓகே, ஸோ சிம்பிளை எப்படி சொல்லலாம், கரண்ட் carrying coil behaves as magnetic dipole. one end south pole ஆகும்போது next end எந்த pole ஆகுது, north pole ஆகுது. ஓகே, ஒரு பார் மேக்னெட் மாதிரி தான் இருக்கும்னு அர்த்தம். கரண்ட் கேரியிங் கோயில் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். கிளியர்? எஸ். நோ ரூல் நம்பர் 3, மேக்ஸ்வெல்ஸ் கோர்க்கு ஸ்க்ரூ ரூல். ஸ்க்ரூ ரூலடா, ஸ்க்ரூவில் டைட்டு பண்ணும்போது கிளாக் வைஸ் ஆகும் இல்லையா, டைட்டு பண்ணுதுன்னு சொன்னால் ஸ்க்ரூ உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகும்போது கிளாக் வைஸ் ஆகும். ஸோ அது சவுத் போலாரிட்டி, கரண்ட் கிளாக் வைஸ். அண்ட் ஸ்க்ரூ லூஸ் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ் தானே, ஸ்க்ரூ லூஸ் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். ஸோ வெளியே தான் வரும் ஸ்க்ரூ. ஸோ கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வார்ட்ஸ், அதுதான் ரூல். ஓகே, ரூல் ரெண்டும் சேம் தான். ஓகே, அக்கார்டிங் டு திஸ் ரூல் இஃப் யூ இமேஜின் ரைட் ஹேண்டட் ரூல், ஸ்க்ரூ ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ஆயிருக்கணும், பிளேஸ்ட் அலாங் த கரண்ட். ஸ்க்ரூ எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும், along the current ஆயிருக்கும். carrying linear conductor be rotated such that screw moves in the direction of flow of current. Then the direction of rotation of thumb gives direction of magnetic field. So thumb எப்படி rotate பண்ணுதுன்னு பார்த்து magnetic field ஓட direction கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதுவரை டிஸ்கஸ் பண்ண சேம் ரூல் ஸ்க்ரூ வச்சு தான் சொல்லியிருக்கு, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அவ்வளோதான். ஓகே, அண்ட் த லாஸ்ட் ரூல் ரைட் ஹேண்டு பாம் ரூல். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரூல் என்னது, ரைட் ஹேண்டு தம்பு ரூலு யூஸ் பண்ணது, அதே மாதிரி எந்த ரூலு யூஸ் பண்ணது, ரைட் ஹேண்டு பாம் ரூலு யூஸ் பண்ணது. ஸ்க்ரூ ரூலு ஓகே, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒரே ரூலு தான். ஓகே, சொல்கிற மெத்தடு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரைட் ஹேண்டு பாம் ரூல் என்ன சொல்லுது, இஃப் யூ ஸ்ட்ரெச் அவர் ரைட் ஹேண்ட் சச் தட் ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் டுவார்ட்ஸ் the point at which magnetic field is required. எப்படி இங்கே டோட்டு வேணாண்டா, இங்கே எது வேண்டாம், டோட்டு வேண்டாம், இங்கே ஸ்மால் ஏ கூட. எப்படி நோபடி என்னது, fingers point towards the point at which magnetic field is required. எந்த டைரக்ஷனில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அந்த டைரக்ஷனில் ஃபிங்கர்ஸு வரணும். While thumb is in the direction of current, then normal to the palm will show the direction of magnetic field. புரியலையா? நமக்கு ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கு, இந்த பென்னு அசியூம் பண்ணடா, பென்னு அப்போவாடு கரண்ட். ஸோ நமக்கு எந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வேணும், அந்த பாயிண்டில் ஃபிங்கர்ஸ் வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டயலாக். If we stretch our right hand such that fingers point towards the point at which magnetic field is required. எந்த பாயிண்ட் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்கணும், அந்த பாயிண்டில் ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகும்போது கரண்ட் அண்ட் வைல் தம்ப் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், வைல் தம்பு இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், கரண்டோட டைரக்ஷனில் தம்பு வர்ற மாதிரி ஃபிங்கர்ஸ். அப்போ இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா அங்கே பாயிண்ட் பண்ணணும், இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே இப்படி பாயிண்ட் பண்ணணும், இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகும்போது இப்படி பாயிண்ட் பண்ணணும். ஓகே, தென் ஸோ எந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்கணும், அந்த பாயிண்டில் ஃபிங்கர்ஸு வரணும். ஓகே, தம்போட டைரக்ஷன் கரண்ட் காமிக்கணும். தென் அப்படியா இருந்தா
அப்படியா இருந்தா nobody normal to the palm will show direction of magnetic field. அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாமோட பெர்பெண்டிகுலர் யூஸ் பண்ணால் போதும். ஸோ கரண்ட் அப்பவார்டு இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் வரும், பெர்பெண்டிகுலர் டு த பாம். தம்பு கரண்டு, இந்த பென்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டாகும்போது இப்படி, இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டாக இப்படி. அதாவது இந்த ரூல் யூஸ் பண்ணால் எது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரைட் ஹேண்டு தம்பு ரூல் டான்ஜென்ட் அசியூம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இங்கே வாடா, அந்த டான்ஜென்ட் எடுத்த பாயிண்ட் இங்கே தானே. ஸோ ஹியர் யூ சி ஃபஸ்ட்டு டயக்ரத்தில் கரண்ட் அப்வார்டு தானே, கரண்ட் அப்வார்டு. ஸோ திஸ் பாயிண்ட் ஐ எம் கிவிங் பி, திஸ் பாயிண்ட் கியூ. பி பாயிண்டில் நீங்கள் கரண்ட் அப்வார்டு, பி பாயிண்டில் ஃபிங்கர்ஸ் கொண்டு வந்தால் ஃபிங்கர்ஸோட நார்மல் அவுட் ஆஃப் த பிளேன் தானே வരൂ, புரியுதா? பியில் கியூ பாயிண்டில் இன்வர்ட்ஸ் தானே வരൂ. ஸோ டான்ஜென்ட் அசியூம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணால் போதும், கரண்டோட டைரக்ஷனில் தம்பு எந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்கணும், அங்கே ஃபிங்கர்ஸ் கொண்டு வரணும். தென் ஃபிங்கர்ஸோட நார்மல் அது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி காமிக்கிறது என்னது, டான்ஜென்ட் தான். அந்த சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டான்ஜென்ட் தான் காமிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 4 ரூலும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹியர் வி ஹாவ் எ பாயிண்ட். ഇതൊരു പോയിന്റാന്ന് കേട്ട പോയിന്റ് சொல்லலாம், ഒരു ക്വസ്റ്റ്യനാ കൂടെ കേൾக்கலாம். എന്നത് when a current carrying coil is suspended freely in Earth's magnetic field. Current carrying coil is suspended freely in Earth's magnetic field. Its plane stays in. எப்படிதான் இருக்கும், கரண்ட் கேரியிங் கோயில் எது மாதிரி தான் பிஹேவ் பண்ணும், ஒரு காம்பஸ் நீடில் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். சரிதானே? ஓகே, ஸோ லிசன் ஹியர். இங்கே என்னது, எர்த்தோட நார்த்துன்னு அசியூம் பண்ண, எர்த்தோட நார்த்து. காம்பஸ் நீடில் எப்படி தான் இருக்கும், காம்பஸ் நீடிலோட நார்த்து எர்த்தோட நார்த்து தானே காமிக்கൂ. இது காம்பஸ் நீடில்னு அசியூம் பண்ணடா, இது காம்பஸ் நீடில். ஓகே, என்னது இது காம்பஸ் நீடில். ஓகே, ஸோ காம்பஸ் நீடிலோட நார்த்து கலர் மாறி போச்சா, இது காம்பஸ் நீடில். ஸோ காம்பஸ் நீடிலோட நார்த்து எர்த்தோட நார்த்து தான் காமிக்கும். கரெக்டு தானே, எர்த்தோட நார்த்து தான் காமிக்கும். ஸோ இங்கே யாரை வச்சாச்சு, ஒரு கோயில் வச்சாச்சு. ஸோ எர்த்தோட நார்த்து இந்த டைரக்ஷனில் தான். இங்கே கோயில் வச்சா கோயிலுടെ നോർത്ത് എർത്തുടെ നോർത്ത് കാമിക്കണം இல்லையா. ஸோ கோயிலோட ஒரு சைடு நார்த் ஆயிருக்கும், இன்னொரு சைடு பேக் சைடு சவுத் ஆயிருக்கும். ஸோ கோயில் எப்படி தான் இருக்கும், கோயில் இப்படி தானே இருக்கணும். கோயில் இப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணும், இந்த பக்கம் ஒரு பக்கம் நார்த்தும் ஆப்போசிட் பக்கம் எதுவும் வரும், சவுத்தும் வரும். ஓகே, ஸோ மேக்னெட் இப்படி இருக்கும்போது கோயில் இப்படி தான் இருக்கணும். ஸோ கோயில் எந்த பிளேனில் தான் இருக்கும், இங்கே ஈஸ்ட் இங்கே வெஸ்ட் தானே. எஸ், அப்போ கோயில் எந்த டைரக்ஷனில், கோயிலோட பிளேன் எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். வை, கரண்டுக்கு பெர்பெண்டிகுலர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நார்த்து சவுத்து டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு காமிக்கணும்னா கரண்டு ஈஸ்ட் வெஸ்ட் சென்ஸில் தான் இருக்கணும். புரியுதா? ஸோ ஆன்சர் என்னது, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் தான் கோயிலுடைய பிளேன் வேணும். புரியுதா? எஸ், அவ்வளோ சிம்பிள் தான் இந்த சாப்டர் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். ஓகே, எஸ். நவ் கரண்ட் எலமெண்ட். வாட் இஸ் கரண்ட் எலமெண்ட்? கரண்ட் எலமெண்ட்டை பற்றி நம்ம சொல்லியாச்சு இல்லையா? ஓகே, வாட் இஸ் கரண்ட் எலமெண்ட்? It is the product of current and length of infinitesimal segment of current carrying wire. அதாவது ஒரு கரண்ட் கேரியிங் ஒயர், அந்த கரண்ட் கேரியிங் ஒயரில் ஒரு சின்ன போர்ஷனாலையும் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆக முடியும்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ அது தட் ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் ஒயர் கேரியிங் கரண்ட், அதுக்கு சொல்கிற பேர் தான் கரண்ட் எலமெண்ட். ஒயரோட லெங்க் பெரிய லெங்க் ஆகணும்னு ஒரு அவசியம் இல்லை டு மேக் மேக்னெட்டிக் ஃபீல்ட், டு ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனால தான் இந்த கரண்ட் எலமெண்டோட கான்செப்டே டெவலப் ஆகுது. ஸோ த கரண்ட் எலமெண்ட் இஸ் டேக்கன் ஆஸ் வெக்டர் குவான்டிட்டி.
So current element and the quantity the vector quantity the and adu direction edu direction the current oda direction da. So current element IDL nu sollu. Current into small element of small length of current carrying wire. IDL. Current element AB equal to IDL. So inge current oda direction inge tangent edutha ippadidane varu. So the same direction of current da yarude direction current element oda direction. Idhukku ippadi sollano adavadhu current scalar quantity da. Magnetic field vector quantity unda. So magnetic field vector da and the vector oda source innoru vector aanu kaamikkiradukkaga da current element vector quantity ah sonnadu. So in the length adu da vector quantity consider pannadu. So current element is vector quantity, current into small element of wire. So current wire full length wire மட்டும் தான் magnetic field develop ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு small element of wire produces magnetic field. Okay, so this is the introduction to the chapter moving charges and magnetism. Okay, so part 1 completes here. Okay, நல்லபடி இந்த திஸ் போர்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒவ்வொரு பார்ட்டும் கரெக்டாக தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கன்செப்ட். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக்.